எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரெட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நவம்பர் 4th வந்து நம்ம வீடியோ போட முடியல. ஸோ அதனால இன்னைக்கு ஹாலிடே. ஸோ நவம்பர் 5th நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணி என்ட்ரி டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய அனலைசிஸில் 3 செட் ஆஃப் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி மார்க்கெட் டைமில் இருக்குது அப்படிங்கிறதும், ரெண்டாவது லோயர் டைம் ஃப்ரேமோட இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டும், அதே நேரத்தில் என்ட்ரி டார்கெட்டில் எது ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். மூணாவது வால்டாலிட்டி மொமெண்டம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் எந்த லெவலில் என்ட்ரி எடுத்தால் சரியாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் வால்டாலிட்டியில் மொமெண்டம் அப்படிங்கிறப்ப நம்ம வால்டாலிட்டி அப்படிங்கிறதுல ரெசிஸ்டன்ட்டோ சப்போர்ட்டோ எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகாது. ஸோ சம் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 20லேருந்து 50 பாயிண்ட் வரைக்குமே கீழே மேலே ஏறி இறங்க வாய்ப்பு இருக்கு ஸ்பாட் லெவல்ல. அப்படின்றப்ப ரெசிஸ்டன்ட்டும் சரி சப்போர்ட்டும் சரி ஸ்பாட்டுக்கே அப்படின்னா ஆப்ஷனை எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்றது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதுக்கான வீடியோவை போடுவோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வியூ அப்படின்ற மாதிரி நம்ம பேசின விஷயம் 25,700 to 26,100 இதுதான் நமக்கான ரேஞ்ச் அப்படின்னு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் லெவல் பார்த்தோம். அதுல இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 25,300, அடுத்து 25,000 இந்த லெவல் வரைக்குமே மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குனாங்க. ஆக்சுவலா மேக்ஸிமம் லெவல் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒவ்வொரு லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்தடுத்த லெவலுக்கு அது போக வாய்ப்பு இருக்கு. ஸோ 25,000 அப்படிங்கிறது 25,500 அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல். அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்து 25,350. இந்த ரெண்டு சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் அடுத்து 25,000 அப்படிங்கிற 50 அப்படிங்கிற லெவலுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு லெவல்ல எந்த லெவல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அப்படிங்கிறது அது வந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கரண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 25,350 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் லெவலா இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,700. ஸோ 700க்கு மேல ஒரு டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா 25,030க்கு மேல க்ளோசிங் இருக்கணும். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் 25,030க்கு 730க்கு மேல க்ளோசிங் கிடைச்சதுன்னா நம்ம லாங் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல்ல டச் பண்ணும்போது ரிவர்சல் புட் எடுக்கலாம். ரிவர்சல்ல புட் எடுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு என்ட்ரியா இருக்கும். அது சின்ன ஸ்டாப் லாஸ்ல ஒரு நல்ல டார்கெட் இருக்கும். அங்கிருந்து 25,700ல இருந்து 500 and 300 வரைக்குமே நமக்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த லெவல் வரைக்கும் 350. ஸோ அப்போ அங்கிருந்து நமக்கு இது வரைக்குமே என்ட்ரியை பிளான் பண்ணலாம். அப்படின்னா பொசிஷனுக்கான லெவலா ஃபாலோ பண்ணலாம். ஒன்று பொசிஷன் அப்படின்னு சொன்னாலும் 200 பாயிண்ட்ஸ் ஒன் செட்டும், அடுத்து அங்க பிரேக் அவுட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஒரு செட், ரெண்டு லெவலா ஸ்பிளிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கணும். நம்ம இந்த லெவலை டச் பண்ணி ரிவர்சல் புட் எடுக்கோம் அப்படின்னா அங்கிருந்து கீழே இந்த லெவல் வந்து 25,000 ஒருவேளை, ஏன்னா இப்போ வந்து அக்யூமுலேஷன்ல 25,000 வந்து வீக்கா இருக்கு. ஸோ 25,500 வீக்கா இருக்கு. ஸோ இந்த 25,500 அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பையர்ஸ் அக்யூமுலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த லெவல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா மாற சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு சப்போர்ட் பிளேஸ்லயுமே பிரேக் அவுட்ல சப்போர்ட் பிளேஸ்ல என்ட்ரியை க்ளோஸ் பண்ணி அடுத்து டார்கெட்டை வந்து புக் பண்ணதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு கரெக்ஷன் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒருவேளை இந்த லெவல் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஈஸியா மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பிரேக் அவுட் ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்றப்ப நம்ம அதை ஹோல்ட் பண்ணலாம் 25,300 வரைக்கும். ஓகே, டைரக்ஷன் அப்படி பார்க்கும்போது நமக்கு 25,700 and 25,500 and 350 இந்த மூணு லெவல் தான் இப்போதைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதே நேரத்தில் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேப் அப் அண்ட் கேப் டவுன் அப்படி எந்த லெவல்ல மொமெண்டம் ஃபார்ம் ஆனாலும் நம்ம கேப் டவுன் அப்படின்னு இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் கரண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கு. ஸோ 20 பாயிண்ட்ஸ் டவுன்ஸ் மீன்ஸ் ஒருவேளை 25,500 கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கேண்டிலோட லோ பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு அடுத்த டார்கெட்டுக்கு பிளான் பண்ணலாம். ஆனா இந்த லெவல் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிளியர் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க பிளான் பண்ணணும். ரீசன், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகிட்டு இந்த கேண்டிலோடைய லோ பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகி வோல்டிலிட்டி அப்படிங்கிறதுனால அது இங்க இருந்து சடன் மொமெண்டம் எடுக்கும். இங்க பிரேக் அவுட் ஆன மாதிரி தெரியும், ஆனா மேல போயிடும். மறுபடியும் மேல போய் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட்ல என்ட்ரி அக்யூமுலேட் பண்ணிட்டு சடன் ஃபால் ஆகும், அல்லது குயிக்கான டவுன் சைட்ல ட்ரெண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேல போய்
இங்க ரெசிஸ்டன்ட்ல என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு சடன் டவுன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 25,500 சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணுங்க. ஒருவேளை இந்த லெவல் இல்லாம சடனா இங்க ஓப்பன் ஆகும்போது கிரீன் கேண்டிலா மேல ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா 25,700 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனா நம்ம கால் ட்ரை பண்ணலாம். ஆனா பிரேக் அவுட்டும் இதே போல நம்ம ரிவர்சல் ஆகுதா, கிளியர் மார்க்கெட் கிளியரா மேல போகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த விஷயத்த நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம். டீடைல்ஸ் தேவைப்படக்கூடிய நம்பர் ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்ப ரிவர்சல் இந்த லெவலை டச் பண்ணி ரிவர்சல் ஆகுதுன்னா இப்ப அங்கிருந்து நமக்கான டைரக்ஷன் நம்ம எடுத்து சொன்ன மாதிரி 25,700ல இந்த ஸ்விங் ஹை வந்து டாப்ல, அதாவது 60 பாயிண்ட் வந்து நம்ம ஸ்பாட்ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வச்சுக்கலாம். மேல இருந்து கீழே இங்க ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். ஒரே நாள்லயும் வரலாம் அல்லது 2-3 நாள்லயும் வரலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்த டார்கெட் கீழே. ஸோ ரெண்டு லெவல்ல வந்து நம்ம டவுன் சைட் பிளான் எடுத்துக்கலாம். மேல ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகாம ரிவர்சல் ஆகும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லெவல் பிரேக் ஆகல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த பிளான் ஓகே. சப்போர்ட் எடுக்கல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மேல இருந்து கீழே இறங்கி பார்க்கலாம். ஆனா பிளாட் ஓப்பன் ஆகி இப்போ மார்க்கெட் டைரக்ஷனே இல்லாம மொமெண்டமும் இல்லாம ஜிக்ஸாகா இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்பயும் போல நான் ஏற்கனவே சொல்ல வந்தது, வாலட்டிலிட்டி மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்குள்ள இப்படியே தான் போயிட்டே இருக்கும். இதுல நம்ம எந்த லெவல்ல வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்றது ஃபாலோ பண்ணணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது நம்ம இன்டிமேட் பண்ணிடுவோம் லெவல்ஸை. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களே ஃபாலோ பண்ணணும்னா ட்ரெண்ட் லைனோ இல்ல வேற ஏதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டோ வேற ஏதாவது மெத்தட்ல நீங்க என்ட்ரிக்கான பிளான் வச்சிருப்பீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஒரு சிம்பிளா ஒரு நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, எல்லா மொமெண்டமும் ஜிக்ஸாக் வாலட்டிலிட்டி எது நடந்தாலும் அங்க ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆனாலும் அதுல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் இதெல்லாம் கண்டிப்பா நடக்க சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் தான் மொமெண்டம் கீழே எவ்வளவுதான் ஜிக்ஸாக் ஆனாலும் கீழே தான் இறங்க ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அதே போல அகைன் நம்ம இங்கிருந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டாலும் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு நியூட்ரல் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து டைரக்ஷன் கிளியரா இல்லாம ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி மேலே கீழே எப்படி ஏறி இறங்கினாலும் இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டவுன்ல பிளான் பண்ணுங்க. அது தெரியல அப்படின்னா நமக்கு வந்து இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே நேரத்துல இதுல ஸ்ட்ரைக் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது எப்பயுமே டீப் இந்த மணி தான் எடுப்போம். தேவைப்படுறவங்க இந்த மணி எடுத்துக்கலாம். ஸோ 25,700 டச் பண்ணி ரிவர்சல் ஆகுது அப்படின்றப்ப ஒன்று 25,800 எடுத்துக்கலாம், அப்படி இல்லை 25,700 எடுத்துக்கலாம். அதே நேரத்துல கால் லெவல் எடுக்கணும்னா கால் வந்து இப்ப மொமெண்டம்காக, அதுவும் ட்ரெண்டிங்க்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். 25,700க்கு மேல போகும்போது காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காலுக்கான லெவல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங்க்கு ட்ரை பண்ணலாம். ஸ்கேல்பிங் மீன்ஸ் 5 to 10 மினிட்ஸ்ல அது வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ்ல இருந்து 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பூம் போயிட்டு ரிவர்சல் ஆகும். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா புட்டுக்கான லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மணி அது டீப் இந்த மணில ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, எந்த லெவல் என்ட்ரி எடுக்கலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஓவரால் வியூ சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.